பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ என்ன பாடம் படிக்க போறோம்னா, நம்ம டெய்லி பிரேயர்ல அஸ்மால் ஹுஸ்னா ஓதணும். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கா இல்லையா? வல்லாஹு லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ரஹ்மானுர் ரஹீம். ஓதுறோமா இல்லையா? அந்த திருநாமங்களை முடிச்ச பிறகு ஒரு ஸலவாத் நம்ம ஓதிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு சரியா ஓத முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அந்த மனப்பாடம் தரவா பண்ணிட்டா, இந்த எழுத்தை பிடிச்சி தரவா பண்ணிட்டா நம்ம பிரேயர்ல ஓதுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால இதை எழுதி போட்டு இப்ப நம்ம சொல்லி தரப்போம். அழகான முறையில படிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து அரபி டேட்டு, தமிழ் டேட்டு, இங்கிலீஷ் டேட்டு, சரியா 3 டேட்டும் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுவும் நம்ம போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு அந்த டேட் முதல்ல பார்த்துக்கணும். 1446 சரியா ஹிஜ்ரி விளங்குதா இல்லையா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போனாங்க. ஹிஜ்ரத்னா தெரியுங்களா இல்லையா? மக்கால இருந்து தியாகம் பண்ணி தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெளியேறினாங்க. வேற வழி இல்லாம இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு. புரியுதா? அப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஹிஜ்ரத் பண்ணாங்களா இல்லையா? அந்த பயணத்தை கணக்கு வச்சுதான் அரபிக் வருஷத்தை கணக்கு போட்டிருக்காங்க. அப்படி ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து இந்த வருஷம் 1446 வருஷம் நடந்தது. சரியா? ஜமாத்துல் ஆக்ஸர். சரியா? அரபி மாசம் 12 இருக்கு. அதை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ ஜமாத்துல் ஆக்ஸர் நடந்துட்டு இருக்கு. பெற 25. பெற பொறுத்தவரை 25 முடிவு பண்றது 25வது பெற. ஃபர்ஸ்ட் தலைப்புற எந்த நாள்னு சொல்லி அல்லாஹ் முடிவு பண்ணுவாங்க. பெற தெரிஞ்சாதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த ஊர்ல காதி அறிவிச்ச பிறகுதான் அது முடிவாகும். புரியுதா இல்லையா? அப்படி முடிவு பெற்ற அந்த பெற கணக்கு வச்சு இன்னைக்கு 25வது பெற ஜமாத்துனாக்க 25வது பெற. யௌமு சபத்துன்னு போட்டுக்கினா சனிக்கிழமை. யௌமு சபத்துனா என்ன அர்த்தம்? சனிக்கிழமை அப்படின்னு அர்த்தம். 7 நாட்களுக்கு அரபில 7 நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பேர் இருக்கு. புரியுதா இல்லையா? அது பேர் ஒரு நாள் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் தமிழ்ல நம்ம தாய்மொழி தமிழ்ல குரோதி வருடம் இது சம்பந்தமா டீட்டெயில்ஸா சொல்ல வேண்டியது சொல்லுவோம். சரியா? இப்ப குரோதி வருடம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மார்கழி மாதம் 12 மாதங்கள் இருக்கு தமிழ்லையும். அதை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். மனப்பாடம் பண்ணிட்டு வருவோம். சரியா? இப்ப மார்கழி மாதம் நடந்தது. அதான் 13ஆம் தேதி தமிழ் கணக்கு 13ஆம் தேதி 13ஆம் நாள் 9வது மாசம், அதாவது மார்கழி மாசம் என்னது 38 வருடம். இது வருடம் குரோதி வருடம். இது சம்பந்தமா டீட்டெயில்ஸ் வேற ஒரு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். புரியுதா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. 28வது தேதி 12ஆம் மாசம் என்னது? டிசம்பர் மாசம் 2024. இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் போட்டு வரணும். அப்புறம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போட்டு வரணும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மூணுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம விளக்குதா இல்லையா? இப்போ நம்ம படிக்க போறோம் அஸ்மால் ஹுஸ்னா. என்ன படிக்க போறோம்? அஸ்மால் ஹுஸ்னா பின்னால் உள்ள ஸலவாத் என்னது ஓதுவோமா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அஃபலஸ் ஸலாத்தி அலா அஸ்ஹாபி மஹ்லூகாத்திக சய்யிதினா. சில இது தடுமாறும். அதாவது கூட சேர்ந்த படிங்க. சரியா? சேர்ந்து படிங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அஃபலஸ் ஸலாத்தி அலா அஸ்ஹாபி மஹ்லூகாத்திக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் அதத மஅலூமாத்திக
ومداد كلماتك كلما ذكرك وغفل عن ذكره الغافلون. புரிஞ்சா? இந்த மார்க் எடுத்துட்டோம். நல்லா திருப்பி படிங்க. மார்க் எடுத்துட்டோம். இந்த ஸ்கூல்ல இருக்கு. அது மேல இருக்கு மார்க். திருப்பி படிங்க. اللهم صل أفضل الصلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك الذاكرون وغفل عن ذكره الغافلون. தெரியுதா? இந்த சலவாத் என்ன செய்யணும்? மனப்பாடம் படித்து கொடுக்கணும். அரபி மாசம் 12 மாதங்களை என்ன செய்யணும்? மனப்பாடம் படித்து கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ் மாசம் அதே என்ன செய்யணும்? 12 மாதங்களையும் மனப்பாடம் படித்து கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கு என்னது? ஹோம்வொர்க். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சொல்ல வேண்டியது 7 நாட்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி குர்ஆன் வருடம் தமிழ் வருடம்னா என்னது அப்படி 28 வருஷம் இல்லை இந்த விவரம் அதெல்லாம் சொல்லி தர வேண்டியது. மனசுல வச்சுக்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். சரியா?